என் சந்தோஷத்துக்காக தான் பாட்டி அப்படி போய் சொன்னாங்க. ஏண்டாப்பா எப்ப இருந்தது இன்னும் கழுவாம என்ன ஆகிறது? ஐயா காஞ்சிட்டு போறது ஐயா. எனக்கு நிறைய வேலைக்கு வாயா. எதுக்குப்பா இப்படி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு நிற்கிறேன்? நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டல. நீ டவுனுக்கு போயிட்டான், நான் மட்டும் இங்கிருந்து என்னையா பண்ண போறேன்? உன்னை விட்டு எனக்கு யாரையா இருக்காங்க? நான் செத்தாலும் நீதாயா கொல்லி வைக்கணும். அப்ப நீ என் கூட தான் இருப்ப. உன்னை விட்டுட்டு நான் எங்கயா போறேன்? வாயா, முதல்ல காலை கழுவையா. சரி, நானும் குளிக்க வரேன். நீயும் குளிக்க வரியா? முதல் வந்து காலை கழுவையா. பரவாயில்ல, ஆனதான் போயிருச்சு. நான் குளத்திலே கழுவிக்கிறேன். அதான் குளிக்க போறோம்ல, அப்புறம் ஏன் 2 வேளை? பொம்பளை பிள்ளை தான் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. ஆம்பளை பிள்ளை ஏயா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற? சளி குடிச்சிட்டு போது வாயா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போலாம். ரொம்ப நேரம் தண்ணியில் ஆட்டம் போடாத ஐயா, சீக்கிரம் வாயா. அவசரம் அவிச்சிட்டு துண்டை கட்டிக்கையா. பாட்டி, நான் போயிட்டு துணி மாத்திட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாயா. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்ன குளிச்சுட்டு வரீங்களா? இல்ல மாமா, கும்மி அடிச்சுட்டு வரேன். மாப்பிள்ள, உங்களுக்கு வாயினா வாய், ஊர் வாய், உலகத்து வாய் மாப்பிள்ள. ஆமா, ஒண்ணுமே சொல்லாம இருந்தா உப்பட்ட மாதிரி இருக்கான்னு சொல்றது, கொஞ்சம் அதிகமா பேசிட்டா வாய் அடிக்கிறான்னு சொல்றது, ரெண்டுக்கு நடுவுல பேசினா சரியாவே பேச மாட்டேங்கிறான்னு சொல்றது, இப்படி எல்லாத்தையும் குறை சொன்னா நான் இப்படிதான் பேசுறது. உங்க வாய் அடிச்சாலும் ஊர்ல உள்ள பெரிய ஓட்டவையெல்லாம் அடைக்கவே முடியாது. மாப்பிள்ள, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பச்சை மிளகா சிறுத்தா காரம் போயிருமா மாமா? மாப்பிள்ள, நீங்க நல்லா கருத்தா தான் பேசுறீங்க. காலத்துக்கும் படிச்சு கிடப்பீங்க மாப்பிள்ள. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பொண்ணு எங்க? ஏன் பண்ண மாப்பிள்ள, என்ன விஷயம், எதுக்கு கேக்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சின்ன பிள்ளைகளுக்குள்ள 1000 இருக்கும், 1001 இருக்கும். பெரிய ஆளு நீங்க எல்லாம் கண்டு காணாத மாதிரி போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க. களவாணி போயா, எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறானே. இவங்கிட்ட கொஞ்ச நேரம் நின்னா வேற ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்துருவான். ஏன் பொண்டாட்டி அப்பவே சொன்னா சின்ன பசங்க சவுகாசம் வேணான்னு. நான் கேட்டேனா? என்ன மாமா? இல்ல மாப்பிள்ள, இது வேற ஒரு பஞ்சாயத்து. நான் வரேன். என்ன ஓட்டாய் ஒண்டிக்காரி? டேய், உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. உன் மேல நான் செம கடுப்புல இருக்கேன். ஓட்டாய் டேய், ஒழுங்கு மரியாதையா வழி விடுறா. முடியாது. இல்லாட்டி உன் துண்டை உருவிட்டுருவேன். உருவனா உருவிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. கருமம் கருமம். கிளம்பு குளிச்சுக்கோ. ஏய் போடா கருவாயா. ஓய், இத பாரு, என்ன பத்தி எது வேணா பேசு. எங்க அப்பா அம்மா பத்தி ஏதாவது தப்பா பேசுன? என்னடி சவுடால பேசுற? உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் நான் அப்படிதாண்டி பேசுவேன். என்ன வேணா உனக்கு சும்மா கட்டி கொடுக்கல. 35 பவுன் நகை, பண்டம், பாத்திரம் எல்லாம் போட்டு நல்லா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டி. இனிமே எவனும் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. என்னடி அது, ரொம்ப நேரமா புகை மட்டும் தான் வருது, நெருப்ப காணுமேன்னு நினைச்சேன். இனிமே தான் கொழுந்து விட்டு எரியும். என்னடி காலையிலயும் நைட்லயும் தான் களை கட்டும்னு நினைச்சா இப்போ மத்தியானத்துலயும் களை கட்டிடுச்சா? என்ன படம் ஓடுதுடி? பேசாம கேளு. உங்க ஆத்தாமா அந்த வீட்டுக்கு வந்தாலும் இல்ல நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் நீ இங்க இருக்க கூடாது. எனக்கு எந்த நல்லது கெட்டதும் பண்ணவும் மாட்டேன். ஒரு நல்ல பெரிய நாள் வந்தாலும் என்ன அடிக்காமல இருக்கவும் மாட்டேன். ஒரு கல்யாணம் காது குத்துக்கு பழைய படைய தோச்சு கட்டிட்டு போனாலும் எவனடி பார்க்க போறேன்னு சந்தேகப்பட்டு 4 நாளைக்கு நான் அடிச்சிடுவேன். ஆமாடி, இப்ப கூட திருவிழா கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு யாரடி பார்க்க போற? என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசலன்னு வெச்சுக்க. இப்படி எல்லாம் விட்டா வேலை கேக்காதடி. விடுடா, விடு. போதுடா சாமி, உன்னோட இனிமே என்னால குடும்பம் நடத்த முடியாது. தினம் உன்கிட்ட அடிபட்டு சாவறதை விட வேற எங்கேயாவது போய் சாவறதே மேலு. இங்க இருந்தா நீ என்ன அடிச்சே கொண்டுடுவேன். இங்க பாருடா, இனிமே எனக்கு உடம்புல அடி வாங்குற அளவுக்கு தெம்பில்ல. நான் போய் சேர்றேன். இப்படி கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து சாவரேன்னு சொல்ற, ஆனா செத்து தொலை மாட்டேங்கிறியா?
என்ன பொண்ணுமா நீ கையில போய் அசிங்கமா நகத்தை வளர்த்துக்கிட்டு? கையில தான்ப்பா நகை வளர்ப்பாங்க, பின்ன தலையில நகை வளர்ப்பாங்க. இதான்ப்பா ஸ்டைலு. பொண்ணு நீ நகை வளர்க்கலனாலும் ஸ்டைலா தான் இருப்ப. இத பாரு சொல்லலாம், இதெல்லாம் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாங்க பாரு அவங்க செய்யற வேலை. பொண்ணுகிட்ட பேசுனது போதும், இந்தாங்க வடையை சாப்பிடுங்க. ஏன் பொண்ணு நான் இருக்கேன்ல அப்பா, சுட்டு விடாது கையா. என்னங்க வடை நல்லா இருக்காங்க? என்ன சார் இப்படி கேட்ட? இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் கைப்பட்ட சமையலோட டேஸ்டே தனி. அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப முதல்ல நான் மயங்கிறது உன் சாப்பாட்டுல தானே. உன் கைப்பட்டா எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்க சிறப்பு இருக்கட்டும், உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே. சிச்சி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு எல்லாம் தெரியுது. அம்மா அப்பா இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு தான் ஊட்டிட்டு இருந்தாரு. சுச்சு அம்மா எந்த விதத்திலயும் அப்பா உன்னை விட்டே கொடுக்கல. ஏமா என்னக்காச்சும் அப்பா உன் மேல கோவப்பட்டிருக்காரா? என்ன பொண்ணுமா நீ எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவ போல் இருக்கு. உங்க அம்மா சமையல நான் சாப்பிடும் போது அதுல குறையே இருந்தா கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அத அவ சாப்பிடும் போது அதுல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் அத அவ சரி பண்ணிக்குவா. டேய் மருமவனே,